வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக குயிக்காக அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு அரை ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய், ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு அரை வெங்காயம், பூண்டு 4-5 பல்லு பூண்டு, கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காய பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதையும் சேர்த்து நல்லா லைட்டாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கிட்டுக்கங்க. தக்காளி வதங்கினதும் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் இதையும் போட்டு லைட்டாக ஒரு பெரட்டிட்டு நம்ம இன்னைக்கு 1 டம்ளர் அரிசி, சாப்பாட்டு அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இந்த சாப்பாடு லைட்டாக குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கேன். தண்ணி லைட்டாக கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சிருக்க அரிசி பருப்பை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து உப்பு காரமெல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 3 இல்லைன்னா 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்ததும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரைட்டா மல்லி இலை தூவி இறக்கிட்டோம்னா நம்ம அரிசி பருப்பு சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கூடவே சிப்ஸோ இல்லைன்னா ஒரு ஆம்லேட்டோ வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மாருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.